कि इस भेदभाव और स्टिग्मा से टीबी के मरीज और उनके परिवार वाले कैसे सामना कर रहे हैं? नमस्कार। प्रणाम सरपंच जी। क्या हाल है भाई? அனைவருக்கும் வணக்கம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலூர் மாவட்டம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் காசநோய் இல்லா தமிழகத்திற்கான பிரச்சாரத்தை தொடங்கி வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த நிகழ்வின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் தேசிய சுகாதார குழும இயக்குனர் தமிழ்நாடு அவர்கள் தலைமையேற்று பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்குனர் அவர்கள் வரவேற்புரை ஆற்ற ஒன்றிய அரசின் சார்பாக வருகை புரிந்துள்ள தேசிய நலவாழ்வு குழும இயக்குனர் திரு ஹர்ஷ் மங்களா ஈயப்பா அவர்கள் பங்கேற்று சிறப்புரை வழங்கும் வகையில் நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கிரிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரந்த கண்டமிதில் தெற்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரிசனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்குனர் அவர்களை வரவேற்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் MD NHM from Government of India, Mr. Harsh Mangala, and all the officials, STO and the team, Dean Vellore Medical College and the team, JD, CD, DHO and the team, and all the participants. இது ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு. இந்த பர்டிகுலர் டேல துறையின் சார்பில் உங்களை அனைவரையும் வரவேற்பில் ரொம்ப பெருமை அடைகிறேன். Including our WHO consultant and the team, they have come here. இது வரவேற்புரை மட்டுமில்லாமல் இட்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் which ஒரு occasion which I want to discuss few lines about this particular program. Sorry, Mr. Mangala sir, it's a language issue, so we are more convenient the bilanguage. இது வந்து ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பண்றோம்னா நம்மளோட உலக அளவில் உள்ள ஒரு 27% பிரச்சனைகள் டிபியை பத்தி வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனையா உருவாயிட்டு வருது. என்ன காரணங்கள்னா நம்பர்ஸ் அதிகமா இருக்கும்போது நம்மளோட பாப்புலேஷன் அதிகம், அதனால அந்த அளவுக்கு மரணங்களும் கூடுதலாயிட்டு இருக்கு. அது இல்லாம நமக்கே உள்ள சில பிரச்சனைகளால பர்டிகுலரா இப்ப மால் நியூட்ரிஷன் இருக்குன்னா இதனால நமக்கு பாதிப்புகள் அதிகமாகுது.
அது இல்லாமல் நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கிறதால இதை நம்ம உரிய நேரத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காததால இந்த பிரச்சனைகள் மேலும் அதிகமாகுது. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதில் சொல்லுவோம், அந்த வல்னரபிலிட்டி, அதாவது சக்கரை வியாதி நமக்கு அதிகமாக இருக்கு, இன்னும் டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களும் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களும் கூடுதலாக இருக்கிறதால நமக்கு அந்த பாதிப்பும் அதிகம், அதனால் ஏற்படக்கூடிய மரணங்களும் அதிகமாக இருக்கு. நம்ம சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்காதால் என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று வர ஆரம்பிக்குது. அது வந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் சேலஞ்சு. அதை தாண்டி அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷன் வந்து கம்யூனிட்டியில் மறுபடியும் பரவ ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர வர அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதும் கஷ்டம், அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு உண்டான செலவுகளும் அதிகமாகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த இண்டிவிஜுவலும் பாதிப்படைவாங்க, அந்த ஃபேமிலியும் பாதிப்படையும், ஓவரால் ஹெல்த் சிஸ்டமும் ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகும். இது நம்ம சரியா பண்ணலைன்னா என்ன ஆகும்னா இந்த டிரான்ஸ்மிஷன் ரிஸ்க்னு சொல்லுவோம், அடுத்த ஆளுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் கூடுதல் ஆகுது. அதுவும் இந்த ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவோட பரவல் கூடுதல் ஆகும்போது இது ஒரு பெரிய சேலஞ்சா ஃபேஸ் பண்ண போறோம். இதனால தான் நம்ம அரசு போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணோம்னா பிஃபோர் 2025 இந்த குளோபல் வந்து 2030 நம்ம 2025க்குள்ள இந்த டிபி ஃப்ரீ இந்தியா, டிபி ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற உருவாக்குறத ஒரு ஒன் ஆஸ்பெக்ட் தான் இந்த பர்டிகுலர் லான்ச், ஒரு 100 days லான்ச். இந்த இன்டென்சிஃபைட்ல நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு 3 விஷயத்தெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதாவது எவ்வளோ சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்ன்றது ஒரு பாட்டு, டயக்னோஸ் பண்ணவங்களுக்கு ஒரு முறையான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா கொடுக்கணும். இது பண்ணினோம்னா கண்டிப்பா நமக்கு மார்டாலிட்டியும் குறைக்கலாம், ஒருத்தர்கிட்டே ஒருத்தர் பரவுறதையும் நம்மளால தடுக்க முடியும். இந்த 3 ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த வல்னரபிலிட்டி பாப்புலேஷன். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 60 வயதை தாண்டியவர்கள், ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆனவங்க, அவங்க ஃபேமிலி கான்டாக்ட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரிஸ்க் என்னன்னா டயபெட்டிஸ். இது ஒரு பெரிய கோமார்பிட். நம்ம மக்களை தேடி மருத்துவமனையில் நிறைய பேர் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே அந்த டயபெட்டிஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 80-85 லட்சம் மக்கள் இது பாதிப்படைஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே அந்த டிபி வருவதற்கான ரிஸ்க் அதிகம். ஸோ இவங்களெல்லாம் நம்ம பிளான் பண்ணி இப்போ என்ன பண்ண போறோம்னா மைக்ரோ பிளான், ஒவ்வொரு HSC PHC வரையா இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு முழுமையான டெஸ்ட் கொடுக்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வெறும் மைக்ரோஸ்கோபி பேஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த அப்ரண்ட் நேட் ஸ்லோவா நம்ம 20-35% அட்லீஸ்ட் ஒரு 70% முழுமையா இப்ப இருக்க லேட்டஸ்ட் டெஸ்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதனால நமக்கு கரெக்டா எந்தரையும் டிப்ஸ் பண்ணாம கண்டுபிடிப்போம். இது பண்ண பிறகு ட்ரீட்மெண்ட் நம்ம கிட்ட எல்லாமே அரசு ஆரம்ப சுகாதார நிலையில் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீயா கிடைக்குது, இன்க்ளூடிங் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபிக்கு உண்டான மருந்துகள். அது இல்லாம ஒருத்தர் டிபியில் இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் யாருக்காவது இருக்குன்னா அவங்களுக்கு வராம தடுக்கிறதுக்கு 3HP ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், அந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கிட்ட ஃப்ரீயா இருக்கு. இதையெல்லாம் நம்ம முழுமையா பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால இதுல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் குறைக்க முடியும், இதனால் ஏற்படக்கூடிய மரணங்களையும் குறைக்க முடியும். அதுக்கு அடுத்த 2 லெவல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த டிஃபரன்ஷியேட்டட் டிபி கேர்னு போட்டு முழுமையா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இவங்களுக்கு உண்டான நியூட்ரிஷனல் சப்போர்ட், இப்போதைக்கு அந்த உதவித்தொகையும் இருக்கு. ஸோ இப்போது ஷெட்யூல் மாறி இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்ச உடனே ஒரு 3000 ரூபாய் கொடுப்போம். அந்த இன்டென்சிவ் ஃபேஸ் ஒரு 84 நாள் கழிச்சு இன்னொரு 3000 ரூபாய். தொடர்ந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்ததுன்னா மாதம் ஒரு 1000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி ஒரு முழுமையான என்டையர் ஸ்பெக்ட்ரமை கொண்டு வந்திருக்கோம். இது எல்லா சர்வீஸுமே அரசு ஆரம்ப சுகாதார நிலையிலே வர மாதிரி தான் இந்த ஒன் ஸ்டாப் டிபி சென்டர் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அதாவது நீங்க பிஹெச்சிக்கு வந்துட்டீங்கன்னாவே இப்ப நான் சொன்ன எல்லா எதுவுமே கிடைக்கும். உங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணுவோம், டயக்னோஸ் பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்து கொடுப்போம், நியூட்ரிஷனல் சப்போர்ட், அந்த என்எஸ்பி அந்த அமௌண்ட் கிடைக்கிறது, இது எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். நீங்க இந்த தகவலை தயவு செய்து மற்ற பொதுமக்களுக்கு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதற்காக உழைச்சா மட்டும்தான் நம்ம இந்த டிபி ஃப்ரீ தமிழ்நாடு, டிபி ஃப்ரீ இந்தியான்ற நிலைமையை எட்ட முடியும். அகைன் ஒன்ஸ் அகைன் டிபார்ட்மெண்ட் சார்பில் உங்க அனைவருக்கும் மீண்டும் வரவேற்பதில் நன்றி கலந்த வணக்கம். நன்றி. அடுத்ததாக இந்த பிரச்சார நிகழ்ச்சியின் சார்பாக மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களுக்கு கூடுதல் இயக்குனர் மாநில காசநோய் அலுவலர் மருத்துவர் ஆஷா பெட்ரிக் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கூடுதல் இயக்குனர் மருத்துவர் ஆஷா பெட்ரிக் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள்.
அடுத்ததாக ஒன்றிய அரசின் சார்பாக வருகை புரிந்துள்ள தேசிய நலவாழ்வு குழும இயக்குனர் திரு ஹர்ஷ் மங்களா ஈயப்பா அவர்களுக்கு கூடுதல் இயக்குனர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து தேசிய நலவாழ்வு குழும இயக்குனர் தமிழ்நாடு மருத்துவர் அருண் தம்புராஜ் IAS அவர்களுக்கு கூடுதல் இயக்குனர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குனர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக உலக சுகாதார நிறுவன பிரதிநிதி டாக்டர் ரஞ்சினி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக நிறுவன பிரதிநிதி டாக்டர் ரஞ்சினி ராமச்சந்திரன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிபடி. இங்கு தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் வந்து உலக சுகாதார மையத்தின் சார்பாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. இன்று நாம் வந்து காசநோய் ஒழிப்பு திட்டத்துக்காக ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தொடக்க நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறோம், which is the 100-day campaign. 100 நாள் நாம் காசநோய் ஒழிப்புக்காக ட்ரீட்மெண்ட் சர்வீசஸ்க்காக ரொம்ப ஒரு இன்டென்சிவ் கேம்பெயின் செய்து மக்களை தேடி மருத்துவம் மூலமாகவும் மற்றும் நம்முடைய தமிழ்நாட்டு ஹெல்த் சிஸ்டம் மூலமாகவும் we are trying to reach out to as many people in the community as possible. ஸோ இந்த ஒரு திட்டம் வந்து என்னென்னா மக்களுக்கு காசநோய் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுவதற்கும் இந்த டெஸ்டிங் மூலம் எத்தனை காசநோய் நோயாளிகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு டெஸ்டிங் செய்து ட்ரீட்மெண்ட் செய்து தருவதற்கும் ஒரு முக்கியமான கருவியாக நாங்கள் பார்க்கிறோம். இது வந்து எல்லா மாநிலத்திலையும் செய்யப்படுகிறது. உலக சுகாதார மையம் உலகில் உள்ள 195 நாடுகளில் தங்களுடைய அலுவலர்கள் மூலம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் என்ற மூலம் கைட்லைன்ஸ் ஃபார் ஆல் டிசீசஸ், காசநோயும் அதில் ஒன்று. ஆனால் மிக முக்கியமான ஒன்று நான் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், தமிழ்நாடு போல ஒரு ஹெல்த் சிஸ்டம் மிகவும் நல்ல முறையாக டெவலப் செய்ய ஒரு மாநிலம், where health system and health services are at a world class level, is nowhere seen. It is one of the states that has, which is applauded even in Geneva WHO, where they say that Tamil Nadu is the best state for health services, both in public sector and in private sector. And இங்கே வெளிநாடுகளிலிருந்தும் மக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக வருகிறார்கள். அதனால் பார்த்து கொள்ளுங்கள் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று. உலகத்தில் மிக சிறந்த மருத்துவ சேவை செய்யும் ஒரு மாநிலம் இது. So I really wish all the best for this successful campaign and I am very happy to be part of this. மிக்க நன்றி, வணக்கம். அடுத்ததாக தேசிய நலவாழ்வு குழும இயக்குனர் தமிழ்நாடு அவர்களை நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கும் காசநோய் இல்லா தமிழருக்கான பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து தலைமை உரை மற்றும் சிறப்புரை ஆற்றி இருக்கும் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணைநூல்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, மேலும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மிஸ்டர் ஹர்ஷ் மங்களா, டைரக்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், DPH டாக்டர் செல்வநாயகம் சார், டாக்டர் ரஞ்சினி from the WHO and consultant, Asha state TB officer, இங்கே இருக்கக்கூடிய டீன் மெடிக்கல் காலேஜ், DD ஹெல்த், DHO, JD ஹெல்த், இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ், ஊடகத்துறை அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம DPS ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தொடக்கத்திலையும், அண்ட் ஆல்சோ டாக்டர் ரஞ்சினியும் வாஸ் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் தட். தமிழ்நாடு வந்து ஒரு டிபியை பொறுத்தவரையிலும் ஒரு அதை ஒழிப்பதற்கான ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து இன்னும் நம்ம மேம்படுத்தணுன்றதுக்காக வருகின்ற 100 நாட்கள், அதாவது இன்றிலிருந்து தொடங்கி
மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரையிலும் நம்ம இன்டென்சிவ் கேம்பெயின் மோடில் கேசஸை டிடெக்ட் பண்ண சொல்லி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைய தினத்தில் நம்ம மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவங்களுடைய முன்னிலையில் இது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, முதல் விஷயம், டிபி என்ற ஒரு நோயை பார்த்து ஒரு ஸ்டிக்மா, ஒரு பயம், அது நமக்கு இருக்காது, அது நமக்கு வராது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதெல்லாம் காலங்கள் மாறிவிட்டு அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. இப்போ மருத்துவம் இருக்குது, அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்கும்போது அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த ஸ்டிக்மா ஃபஸ்ட்டு போகணும். ரெண்டாவது, சிம்டம்ஸ் என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே திரும்பி சொல்லிட்டு அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிட்டே இருந்திருப்பீங்க. சளி, இருமல் நீண்ட நாட்களாக இருக்குது, இடை குறை, வெயிட் லாஸ் இருக்குது, பசியின்மை, சளியில் வந்து பிளட் ஸ்டெயின் ஸ்பூட்டம், ரத்தம் கலந்த ஸ்பூட்டம், சளி போன்ற விஷயங்கள், ப்ளஸ் ஜென்ரல் வீக்னஸ், இதெல்லாம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து அருகில் உள்ள பிஹெச்சி, ஆரம்ப சுகாதார நிலையம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இங்கே இடத்துல போய் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு முன் வர வேண்டும். இந்த கேம்பெயினோட முக்கிய நோக்கமே அதுதான். இந்த கேம்பெயின் வந்து வல்னரபிள் பாப்புலேஷன் சொல்லுவோம். வல்னரபிள் பாப்புலேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிபிஎச் சார் சொன்ன மாதிரி டயபெட்டிக்ஸ், நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் உள்ள பயனாளி, நம்மளுடைய பெனிஃபிஷரிஸ் ஃப்ரம் மக்களை தேடி மருத்துவம், அவங்களோட லைன் லிஸ்ட்டை வாங்கிட்டு டிஹெச்ஓ சார் அந்த என்டையர் டீம், டிஹெச்ஓஸ் அந்த என்டையர் டீம் ஆஃப் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்டிங் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை உருவாக்கணும். இந்த ஸ்கீமோட முக்கியமான பங்கே அதுதான். ஸோ டயபெட்டிக்ஸ், எல்டர்லி ஓவர் தி ஏஜ் ஆஃப் 60, இம்யூனோ சப்ரஸ்ட் கம்யூனிட்டிஸ், உங்களுக்கு தெரியும் ஹெச்ஐவி எய்ட்ஸ் போன்ற நோயில் பாதிக்கப்பட்டவங்க, அதில் ரெகுலராகவே பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி வல்னரபிள் கம்யூனிட்டிஸ், எஸ்பெஷலி ஈவன் ஆன்டினேட்டல் விமன், வெயிட்டே கெயின் ஆகலை அப்படின்றதா கூட வி ஷுட் டெஃபினெட்லி செக் தெம் ஃபார் டிபி. ஸோ அதுக்கு நம்ம டெஸ்ட் எங்கே பண்ணுவோம்? ஏற்கனவே சொன்ன பிஹெச்சி, அரசு மருத்துவமனை, மெடிக்கல் காலேஜஸ், அங்கே வரலாம். அங்கே ட்ரூ நாட், சிபி நாட் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு 400க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாடு தான் பெருமையாக சொல்லலாம். ரஞ்சினி மேடம் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் வந்து இத்தனை விஷயம் இருக்குன்னா உண்மையாகவே பெருமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அனைத்து பிளாக்லையுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டிஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸை உருவாக்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பிஹெச்சிக்கு நம்முடைய உமன் ஹெல்த் வாலண்டியராக இருக்கட்டும், நம்முடைய விஹெச்என்னாக இருக்கட்டும், நம்முடைய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், கரெக்டான சாய்ஸ் ஆஃப் கேசஸ், பேருக்காக டெஸ்ட் பண்ணக்கூடாது. வயதானவர்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கா, சிம்டமோட வராங்களா, இந்த சளி இருமலோட வயசு அப்பாற்பட்டு இருக்கா, செக் பண்ணி ஆகணும். அண்ட் நீரிழிவு நோய் இருக்கா, கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். வரதை தடுக்கிறது. அதே மாதிரி வீட்டில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக மாத்திரை சாப்பிட வேண்டும். அதுக்கான ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, அதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த அறிவுரை அண்ட் இந்த ஒரு அவேர்னஸை வந்து நீங்கள் மக்களிடம் பரப்ப வேண்டும். இங்கே இருக்க நிறைய பேர் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஒரு அலைட் ப்ரொஃபஷனல்ஸ், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், நீங்களுமே அதில் வல்னரபிள் கம்யூனிட்டி தான். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம் இருக்குன்னு இமீடியட்டாக டெஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு இருக்காதுன்னு நினைக்கக்கூடாது. டெஸ்ட் பண்ணிட்டு 6 monthsக்கான ட்ரீட்மெண்ட், ஃப்ரீ டயக்னாஸ்டிக்ஸ், ஃப்ரீ டெஸ்டிங் அண்ட் ஃப்ரீ மெடிகேஷன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் அணுகி 6 மாதத்துக்கு குறைவில்லாமல் அந்த மாத்திரையை கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும். நிறைய பேர் இப்போ என்ன ஆகுதுன்னா, காசநோய் மருந்து எடுத்துக்கிட்டு பாதியில் நிப்பாட்டிடுறாங்க. அது கண்டினியூவேஷன் இல்லை. அந்த ஃபாலோ அப்னால என்ன ஆகுதுன்னா, அந்த கிருமி வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுது. அந்த எதிர்ப்பு சக்தி அந்த நோய் கிருமிக்கு வந்து மாத்திரைக்கு கேட்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அதுக்கான வேற மருந்து எடுக்க வேண்டிய நிலைமை வருது. ஸோ ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபின்ற ஒரு முக்கியமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்துக்கு நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். பட் தமிழ்நாடு அந்த விஷயத்தில் இன்னும் வரல. அதனால அந்த ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும். மாத்திரை சாப்பிட்டா தொடர்ச்சியாக சாப்பிட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. டிபிஎஸ் ஒன்று சொன்னார், டெத்து, டிபி டெத்ஸ்லாம் நம்ம சைலண்டாக பார்க்கணும், தெரியல. இட் இஸ் சச் அ பிக், ஆல்மோஸ்ட் 6000 டெத் ரிப்போர்ட் ஆகுது வருஷத்தில். அது நினச்சி பார்த்தாலே நம்மளுக்கே பயமாக இருக்குது. ஆனால் சைலண்டாக இருக்குது. பட் அதெல்லாம் கோமாபிலிட்டிஸ், அதில் எதனால நம்மளோட மிஸ் பண்ணோம், இதெல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி, பட் ட்ரக் டிபி டெத் ஆடிட்ஸுமே நடத்த வேண்டிய நிலைமையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதில் என்னென்ன நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்டீமுக்கு டிசமினேட் பண்ணி எப்படி அதை தடுக்கலாம். ஸோ இறப்பு விகிதத்தை குறைக்க வேண்டும். 6000 பேர் ஒரு வருஷம் தமிழ்நாட்டில் டிபியில் சாகுறான்னு நினைக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த உணர்வு வர வேண்டும். நம்ம கண்டிப்பாக அது அதை தடுக்க வேண்டும். அதை சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணணும், அதற்கான வைத்தியம் எடுத்துக்கணும். அதை நம்ம ப்ரோக்ரஸ் ஆக விடக்கூடாது. ஸோ அதனால் இந்த 100 நாள் கேம்பெயினில் நம்ம சுமார் 48 வாகனங்கள் தமிழகம் முழுவதும் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதில் டிபி மொபைல் டயக்னாஸ்டிக் யூனிட்ஸ், அந்த யூனிட்ஸ்லேயே உங்களுக்கு எக்ஸ்ரே மெஷினும் இருக்குது. அங்கே சாம்பிள் ஸ்பூட்டம் சளி சாம்பிள் கலெக்ஷனும் அவங்க பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம ஒரு வில்லேஜ் டூர் பிளான் மாதிரி போட்டிருக்கோம். ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு இந்த நாளைக்கு போகணும்னு சொல்லி அங்கே லோக்கல் பாடிஸ், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், கிராம அளவில் இருக்கக்கூடியவங்க, சுயவிதி குழுக்கள், இவங்க எல்லாரையுமே இன்வால்வ் பண்ணி கரெக்டான வல்னரபிள், யாருக்கெல்லாம் சக்கரை நோய் இருக்குது, யாருக்கெல்லாம் இருமல் சளி இருக்குது, யாரெல்லாம் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ், யாரெல்லாம் வந்து இம்யூனோ சப்ரஸர்ஸ், அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அந்த வில்லேஜ் வரும்போது டெஸ்ட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி
பாசிட்டிவ் அந்த உடனடியாக மருத்துவம் எடுத்துக்கொண்டு அந்த காசநோய் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக அனைவரும் இன்றைய தினத்தில் உறுதி ஏற்க வேண்டும் என்று வேண்டி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தேசிய நலவாழ்வு குழும ஒன்றிய அரசின் இயக்குனர் திரு ஹர்ஷ் மங்களா IAS அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். Good afternoon, everyone. Honorable Minister for Health and Family Welfare, Honorable Minister for Handloom and Textile, all the dignitaries on the dais and all the participants of this program. So, the national campaign is being launched today for 100 days to identify the TB patients, as has been detailed by Director Public Health and also MD NHM. I will not go into the detailed program, how it has to be done, because everybody know how the campaign has to be done. I only want to convey that all the national campaigns, whatever are run by Government of India, they are successful only with the active participation and successful delivery by the state governments only. So I am sure that this campaign will also be successfully delivered by the state of Tamil Nadu, and I also want to convey that Tamil Nadu is always has been a good companion in the health journey for Government of India, and we always rely on the health team of Tamil Nadu to even show us the best practices, good practices across the country. I have heard many good practices in NHM like MTM and for diabetes and NCDs. So I hope that same platform and same eagerness will be taken in the TB campaign. We have all the Ayushman Arogya Mandir in our field, which are catering as sub-health center, primary health center. Medical mobile units will also be active part of this campaign. My only sincere request will be to the health team who are present here, frontline health workers, that don't just complete the numbers of the screening. Only identify who are true vulnerable and who are really needy of this campaign. Because if we complete the number and leave the vulnerable people behind, then again the mission objectives will not be achieved. So we should identify our vulnerable mapping or blocks. I have given the list of more than 27 something like revenue districts are covered. More than 2 crore people have been identified. I hope that all these people will be truly reached to the identification, and the follow-up will be done meticulously. Niksha Mitras who are assisting with their portion kits, they will be kept motivated always to provide the kits on time. And with the grand leadership and vision of Honorable Minister and the team of Health Department, I am sure that we will be able to achieve our objectives at the end of the campaign period. Thank you all. அடுத்ததாக காசநோய் இல்லா தமிழகத்தின் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கும் வகையில் விழிப்புணர்வு உறுதிமொழி மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வாசிக்க அதை அனைவரும் எழுந்து நின்று பின்தொடருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் காசநோயை பற்றிய முழு புரிதலோடு காசநோய் குறித்த நான் காசநோய் குறித்த மூட நம்பிக்கைகளை வேறறுப்பதிலும் காசநோயாளிகளை வெறுத்து ஒதுக்காமல் அரவணைத்து செல்வதிலும் மிகவும் விழிப்புணர்வுடன் செயல்படுவேன் என்றும் காசநோய் இல்லா இந்தியாவை உருவாக்குவதற்கு நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்றும் உளமாற உறுதியளிக்கின்றேன். காசநோய் தோற்கும், தேசம் வெல்லும். அடுத்ததாக
மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்பார்ந்த தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் காசநோய் இல்லா தமிழகத்தை பிரசார நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு மருத்துவர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பாட்டிய பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை இயக்குனர் மருத்துவர் செல்வ விநாயகம் அவர்களே, திட்ட விலக்குவரை தேசிய சுகாதார இயக்குனர் தமிழ்நாடு அருள் தாம்பராஜ் அவர்களே, சிறப்பு திட்ட விலக்குவரை இயக்குனர் தேசிய நல்வாழ்வு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை ஒன்றிய அரசு இயக்குனர் ஹரிஷ் மங்களா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் உலக சுகாதார நிறுவனர் பிரதிநிதி திருமதி ரஜினி ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் துணை இயக்குனர் காசநோய் ஜெயஸ்ரீ அவர்களே, நன்றி வரை ஆட்டியிருக்கும் கூடுதல் இயக்குனர் ஆஷா பிரெட்ரிக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் மருத்துவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கொள்ளும் அரசு அதிகாரி அனைவருக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தேசிய நோய் காசநோய் ஒழிப்பு திட்டத்தை காசநோய் இல்லாத தமிழகத்தை பிரசாரத்தை தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னே நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போய் வந்தோம். அருவி ஹாஸ்பிட்டலில் நம் ஹிந்து ராம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்த முதல்வரோட. என்ன நிகழ்ச்சி? என்ன ஹெல்த் இந்தியா ஹாப்பி இந்தியான்னு உணர்வு பண்ணுறதுக்கு அந்த எல்லாரும் சொல்கிறதுக்காக பண்ணார். அவர் அங்கே நம்ம ராம் அவர்கள் பேசும்போது நமது ஜெயஸ்ரீ துணை காசநோய் நமது இது உலக சுகாதார நிலை பிரதிநிதி ரஜினி ராமச்சந்திரன் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார்கள், தமிழ்நாடு இந்த மருத்துவத்தில் ஒரு முன்மாதிரியான மாநிலமாக இருக்கின்றது. அதே ஹிந்து ராம் அவர்கள் பேசும்போது இதே வார்த்தைகள் சொன்னார். இன்னைக்கு அவர் உலக லெவல்லவே சொல்லிட்டார். அது சொல்லும் போது கூட ஒன்று சொல்லிட்டார், நமது முதலமைச்ச ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சொன்னார், இல்லை திட்டங்கள் மக்கள் தேடி மருத்துவம் உயிர் காக்கும் 48 இந்த மாதிரி எல்லாம் திட்டங்கள். அதுக்கு நமது முதலமைச்சர் இந்த துறைக்கு ஒரு அமைச்சர் ஆக்குகிறார், சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள். அவர் பத்தி அவ்வளவு பாராட்டிட்டார். உண்மையா சும்மா பாராட்டல, உண்மையாவே பாராட்டிட்டார். இந்த துறையே இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு இப்போ தேசிய லெவல்ல அந்த மாதிரி ரஜினி ராமச்சந்திரன் அவர்களுக்கு சும்மா சொல்லல, இருக்கிறதா சொன்னாங்க. இந்த துறை மருத்துவத்துறை இந்த தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரியான மாநிலமாக இருக்கு இந்தியாவிலே. இல்லை இதுலவே காரணம் நமது முதலமைச்சர் அவர் எப்படிதான் செலக்ட் பண்ணாருன்னே தெரியல. இவர் ஒன்றும் பெரிய டாக்டரும் கிடையாது, ஒன்றும் டாக்டர் படிக்கல, ஒன்றும் இல்லை. நான் அது வரும்போது காரில் பேசின்னு வந்தேன். நிறைய டாக்டர்ஸ் பட்டம் இருக்கும், நிறைய லைனாக பார்த்தா ஒரு 1/2 பேஜ் இருக்கும் பட்டம். அத்தனை பேர் ஃபாரின்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க படிக்க எதுனா பேச விட்டாங்கன்னா ஒரு பேப்பர் பார்த்துக்கு தான் சொல்லுவாங்க, படிப்பாங்க. ஆனால் இவர் என்ன இந்த துறையில் எப்படி இந்த மருத்துவத்துறையில் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எங்கள் பொண்ணோட டாக்டர் தான், எங்கள் மாப்பிள்ளையும் டாக்டர் தான், எங்கள் பசங்களோட பேத்திங்க 2 இப்போ டாக்டர் தான் படிக்குதுங்க. இருந்தாலும் அந்த வார்த்தைகள், அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் அந்த மெடிசன் சொல்கிறது நான் இது வரைக்கும் யாரும் பார்க்கல. இவர் மாதிரி நம்ம அமைச்சர் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது.
நான் எப்பவுமே டெய்லி அவர் வாட்ஸ்அப்பை பார்த்துக்கினே இருப்பேன். காலையில் பார்த்தீங்கன்னா அவர் வாட்ஸ்அப்பில் அப்போ அனுப்புறது எனக்கு அனுப்பினே இருப்பார், பார்த்துன்னே இருப்பேன். நான் அவர் ஒரு நிஜமாகவே என் சுபாவம் இருப்பேன். நான் ஒரு தனி மனிதர், அரசியல் நான் தனி. யார் நல்ல முறையில் செல்லவங்களை என் மனதார பாராட்டினே இருப்பேன், 1000 பேருக்கு சொல்லினே இருப்பேன். என்ன சுபாவம் சின்ன பிள்ளை இது. இன்னைக்கு அதே தான். நான் எப்பவுமே நான் ஒரு யாராயிருந்தாலும் அந்த துறையில் இப்போ இவர் இயக்குனர் அவரு செல்வ விநாயகம் அவர்கள் எங்க பகுதி சேர்ந்தவர் தான். அவர் செயல்பாடு பாருங்க, அவ்வளோ நல்ல இதுக்குல இந்த மாதிரி யார் இருந்தாலும் நான் பாராட்டுவேன். நிஜமாகவே இன்னைக்கு இந்த துறையில் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர், அது இல்லாத இப்போ நம்ம தலைவர் கலைஞர் போர் அவர் எடுத்த உடனே 2 தான். ஒன்று ஹெல்த், அடுத்தது கல்வி முக்கியத்துவம் கொடுக்குறது. இப்போ இந்த ஆட்சியில் பார்த்தோன்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு நம்ம முதலமைச்சர். அதுக்கு தகுந்த மாதிரி துறைக்கு தகுந்த மாதிரி அமைச்சர்கள் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு பின்பற்றுற அளவுக்கு வேற மாநிலங்கள் எந்த துறையை எடுத்தனாலும் தமிழ்நாடு தான் பின்பற்ற, நம்ம முதலமைச்சர் தான் பின்பற்றுறாங்க. அதனால எனக்கு நிஜமாகவே இங்கே பேசணும் ஒன்றும் நான் வரல, வர மாதிரியும் இல்லை எனக்கு நிகழ்ச்சிக்கு. இது இருந்தாலும் அண்ணன் நமது நம்ம சுப்பிரமணியன் சொல்லிட்டாருன்னா நான் தவற மாட்டேன். வந்திருக்க அடுத்தது எனக்கு நிகழ்ச்சிக்குது, அவருக்கும் எனக்கு சேர்த்து தான் நிகழ்ச்சிக்கு துணை முதல்வரோட. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு வாழ்த்து. இந்த தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்துக்கு நான் எப்பவுமே துணையாக இருப்போம். எனக்கு தெரியும், செல்வ விநாயகம் அவர் சொன்னார். நான் முதல்ல இதில் நான் கஞ்சிவரத்தை இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும்போது இந்த காசநோய்க்காக இருக்கும்போது நான் அனௌன்ஸ் பண்ணேன், அந்த கிட்டுங்கள்லாம் கொடுக்குற மாதிரி. அது நான் எங்கே போனாலும் அந்த வேலை செய்வேன். அதே மாதிரி மக்கள் தேடி மருத்துவம் கிருஷ்ணகிரியில் நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கும்போது தான் அங்கே ஆரம்பிச்சது, ஒசூரில். அப்போ நான் அமைச்சரோட அந்த அளவுக்கு எங்கே போனாலும் என் செயல்பாடுகள் மேலே தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு மேலே செய்யணும்னு நினைக்கிறவன் நான். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடுபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக காசநோய் இல்லா தமிழகத்திற்கான விழிப்புணர்வு பிரச்சார பதாகைகளை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை விழாப்பேருரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காசநோய் இல்லா தமிழகத்திற்கான பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் தி.சி. செல்வ விநாயகம் அவர்களே, திட்ட விளக்க உரையாற்றியிருக்கிற தேசிய சுகாதார குழுமத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அருண் தம்புராஜ் IAS அவர்களே,
சிறப்பு திட்ட விளக்க உரையாற்றி விட்டிருக்கின்ற தேசிய நலவாழ்வு குழுமத்தின் ஒன்றிய அரசின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய ஹர்ஷ் மங்களா ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து விழா பேருரையாற்றி விட்டிருக்கின்ற மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய பண்பாளர் திரு ஆர் காந்தி அவர்களே, நிகழ்ச்சியில் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற உலக சுகாதார நிறுவனத்தின் பிரதிநிதி பெருமதிப்பிற்குரிய அம்மையார் திருமதி ரஞ்சனி ராமச்சந்திரன் அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற ஊரக நலத்துறை மற்றும் மாநில காசநோய் அலுவலர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ஆஷா ஃப்ரெட்ரிக் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே, மாணவ மாணவியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றிய அரசின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப காசநோய் இல்லா இந்தியா எனும் தலைப்பில் இன்றைக்கு 100 நாட்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளுகிற முகாம் நம்முடைய தமிழ்நாட்டில் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் என்று. எதையும் முறையாக தொடங்கி வைத்தால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் இன்றைக்கு காசநோய் இல்லா இந்தியா எனும் தீவிர பிரச்சாரத்தின் முகாம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்களும் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் ஒன்றிய இயக்குனர், தமிழக அரசின் இயக்குனர், WHO-வின் பிரதிநிதி, அதேபோல் நம்முடைய மாநில அளவிலான காசநோய் கூடுதல் இயக்குனர் போன்ற சிறப்பு அலுவலர்களும், வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவத்துறையின் மாவட்ட அளவிலான மருத்துவர்களும், நம்முடைய மருத்துவத்துறையின் மாணவ மாணவியர்களும் பங்கேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயம் இது மிக சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை காசநோய் இல்லா இந்தியா எனும் தலைப்பில் இன்றைக்கு 100 நாட்களுக்கான தீவிர பிரச்சாரம் இன்றைக்கு இங்கே தொடங்கப்பட்டாலும் கடந்த 3.5 ஆண்டு காலமாகவே காசநோய் இல்லா தமிழ்நாடு எனும் தலைப்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிற காரணத்தினால்தான் பெருமதிப்பிற்குரிய ஹர்ஷ் மங்களா ஐஏஎஸ் அவர்கள் இங்கே உரையாற்றும் போது தமிழ்நாடு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை காட்டிலும் மருத்துவத்துறையில் சிறப்பான கட்டமைப்பை பெற்றிருக்கிறது, மருத்துவத்துறையின் சேவையில் மிக சிறந்த பங்கை பெற்றிருக்கிறது என்கின்ற வகையில் வாழ்த்தி உரையாற்றி இருக்கிறார்கள். அதேபோல் உலக சுகாதார நிறுவன பிரதிநிதியான பெருமதிப்பிற்குரிய அம்மையார் ரஞ்சனி ராமச்சந்திரன் அவர்களும் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு குறித்தும் மருத்துவ சேவையில் ஆற்றிக் கொண்டிருக்கிற சிறப்புகள் குறித்தும் இங்கே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி எதிரில் வீட்டிருக்கிற நீங்களும் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற இந்த துறையைச் சேர்ந்த அனைத்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களின் அளப்பரிய உழைப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு கடந்த 3 ஆண்டுகளாகவே இந்த காசநோய் இல்லாத தமிழ்நாடு எனும் அந்த இலக்கை எட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் பல எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக நீலகிரி, திருச்சி, திருவாரூர், தூத்துக்குடி, மதுரை, திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, கரூர் போன்ற பல்வேறு மாவட்டங்கள் காசநோய் இல்லா மாவட்டம் என்கின்ற வகையிலான பரிசுகளையும் ஒன்றிய அரசு வழங்குகிற பரிசுகளான தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற பல்வேறு பதக்கங்களையும் கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு மாவட்டங்கள் பெற்று வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2022 ஜூலை திங்கள் 1ஆம் தேதி 23 டிஜிட்டல் எக்ஸ்ரே பொருத்தப்பட்ட காசநோய் நடமாடும் வாகனங்களை சென்னையில் தொடங்கி வைத்தார்கள். அதைத்தான் நம்முடைய NHM MD அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார்,
தமிழ்நாட்டை பொறுத்தவரை 48 வாகனங்கள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த 48 வாகனங்களில் 23 வாகனங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 2022 ஜூலை திங்கள் 1ஆம் தேதி சென்னையில் இருக்கிற நொச்சிக்குப்பம் பகுதியில் தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வைத்ததோடு மட்டுமல்லாது அன்றைக்கு இந்த ஊட்டச்சத்தை தருகிற தன்னார்வலர்களை சிறப்பிக்கிற வகையில் ஏறத்தாழ 100 பேருக்கு விருதுகளையும் அவர்களுக்கான நினைவு பரிசுகளையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தந்து அவர்களுடைய அந்த தொண்டுள்ளத்தை பாராட்டினார்கள். அதோடு மட்டுமல்லாது 2022 டிசம்பர் திங்கள் 29ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திருச்சியில் சன்னாசிப்பட்டியில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார்கள். மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தின் 1 கோடியே ஓராவது பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தர வருகை தந்த முதல்வர் அவர்கள் அங்கே நடைபெற்ற இன்னொரு நிகழ்ச்சியில் நம்முடைய மரியாதைக்குரிய அம்மையார் இந்த கூடுதல் செயலாளராக இருக்கிற ஆஷா பிரெட்ரிக் அவர்கள் அவருடைய சீரிய ஏற்பாட்டின் கீழ் செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் 46 சிபிநேட் என்கின்ற அதிநவீன காசநோய் கண்டறிகிற கருவிகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ரூபாய் 11 கோடியே 67 லட்சம் மதிப்பிலான அந்த கருவிகளை முதல்வர் அவர்கள் துறைக்கு ஒப்படைத்தார்கள். அதேபோல் இன்றைக்கு 2024 ஜனவரி திங்கள் 5ஆம் தேதி 27 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 192 நேட் அதிநவீன காசநோய் கண்டறியும் கருவிகள் வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் போடப்பட்டு அது அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் அதிதுல்லியமாக காசநோய் கண்டறிகிற பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நம்முடைய டிபிஎச் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அரசு பொறுப்பேற்கிற போது இதற்கு முன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் வருமுன் காப்போம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு 10 ஆண்டு காலம் அந்த திட்டம் செயல்பாட்டில் இல்லாமல் போனது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மருத்துவத்துறையின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு எடுத்து வருகிற நடவடிக்கைகளின் விளைவாக அந்த வருமுன் காப்போம் என்கின்ற மகத்தான திட்டத்தை கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற அளவில் பெயர் மாற்றம் செய்து சேலம் வாழப்பாடியில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். திட்டத்தை தொடங்கி வைக்கிற போதே சொன்னது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஆண்டொன்றுக்கு 3 மெகா மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த 21 மாநகராட்சிகளில் சென்னை நீங்களாக மற்ற மாநகராட்சிகளில் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் 4 இடங்களிலும் 15 மண்டலங்களை கொண்டிருக்கிற சென்னை மாநகராட்சிக்கு 15 இடங்களிலும் என்று சொல்லி 1250 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். அப்படி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு 2021 அறிவித்த அந்த முகாம்களின் எண்ணிக்கை 1250, ஆனால் நடத்தப்பட்டது 1260. அதில் மருத்துவ பயன் பெற்றவர்கள் 9,06,427 பேர். 2022-23 ஆண்டு இலக்கு 1250, நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 1532. பலனடைந்த பயனாளிகளின் எண்ணிக்கை 15,08,469. 2023-24 இலக்கு 1250, நடத்தப்பட்ட முகாம்கள் 1253. பயனடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 12,54,430. நடப்பாண்டில் இலக்கு 1250. இன்று வரை நடத்தப்பட்டிருக்கிற முகாம்கள் 866. பயனாளிகளின் எண்ணிக்கை 8,81,906. ஆக இவ்வளவு பேருக்கும் இந்த முகாம்களில் வருபவர்களுக்கு
நான் ஏற்கனவே சொன்ன இந்த டிஜிட்டல் எக்ஸ்ரே பொருத்திய வாகனங்கள் எல்லா முகாம்களிலும் அது ஒரு அங்கமாக நிறுத்தப்பட்டு வருபவர்களுக்கு எக்ஸ்ரே எடுப்பது, அவளுடைய சளி மாதிரிகளை பரிசோதிப்பது போன்ற பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கே தேடி சென்று டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் போன்ற நோய்களுக்கு மருத்துவம் பார்க்கிறோமோ, மருந்து பெட்டகங்கள் தருகிறோமோ, அதே போல் இன்றைக்கு இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் இந்த நடத்தப்படுகிற மெகா முகாம்களின் வாயிலாக நான் ஏற்கனவே படித்த இத்தனை லட்சம் பேருக்கு பரிசோதனைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு காசநோய் பரிசோதனைகள் என்று எடுத்துக்கொண்டால் இதுவரை காசநோய் பரிசோதனைகள், அதாவது நுண்ணோக்கி ஆய்வு மையங்களின் மூலம் 3,60,654 நபர்களுக்கு மூலக்கூறு பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. நேட் கருவிகளின் மூலம் 25,51,910 நபர்களுக்கு காசநோய் பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி விரிவான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் புதிதாக 84,666 புதிய நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக 84,666 நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இவர்களுக்கு இன்றைக்கு உயிர் பாதுகாப்பு, அவருடைய உடல் நலத்திற்கு பாதுகாப்பு என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் இந்த துறையின் சார்பில் காசநோயில்லா தமிழ்நாடு எனும் இலக்கு முதலில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் என்று நான் கருதுகிறேன். காசநோய் இல்லா இந்தியா எனும் இலக்கை இந்தியா, குறிப்பாக ஒன்றிய அரசு இன்றைக்கு முன்வைத்திருந்தாலும் இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருக்கிறது. இந்த 36 மாநிலங்களில் முதலில் காசநோய் இல்லாத ஒரு மாநிலமாக காசநோய் இல்லா தமிழ்நாடு என்கின்ற இலக்கை தமிழ்நாடு நிச்சயம் முதலில் பெறும் என்கின்ற நம்பிக்கையை நம்முடைய ஒன்றிய அரசின் அதிகாரிகளுக்கு தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மருத்துவ திட்டங்கள் இன்றைக்கு உலகத்திற்கே முன்மாதிரியான திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், இப்படி ஏராளமான திட்டங்களை தமிழ்நாடு அரசு புதிதாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. புதிதாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இத்தகைய சிறப்பு திட்டங்களால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு தமிழ்நாட்டு மக்களின் மருத்துவத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தொழுநோயை கூட தொழுநோய் இல்லா தமிழகம் என்கின்ற இலக்கை அடைவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு வழங்கப்படுகிற உபகரணங்கள் முறையாக வழங்கப்படுகிறதா, முறையாக அது போய் சேர்கிறதா என்பது கண்காணிக்கப்படுகிறது. அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிற மாதாந்திரமான உதவித்தொகை 100% பலனாளிகளுக்கு போய் சேர்கிறதா என்பதை கண்காணிக்கப்படுகிறது. அந்த வகையில் தான் காசநோயை பொறுத்தவரை இவர்களுக்கான அந்த உதவித்தொகை எவ்வளவு பேருக்கு வழங்கப்படுகிறது என்பதை தொடர்ந்து கண்காணிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை காச நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து உதவித்தொகை அரசின் சார்பில் 500 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மாதம் முதல் இனிமேல் மாதந்தோறும் இந்த காச நோய்க்கான அந்த ஊட்டச்சத்து உதவித்தொகை 500 1000 உயர்த்தி தரப்படவிருக்கிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சி நிறைந்த செய்தியினை இங்கே தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை காசநோய் ஒழிப்பில்
அரசோடு ஒருங்கிணைந்து தன்னார்வலர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் மிக சிறப்பாக ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஏராளமான பொது நிறுவன